திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன். நம்ம முருகான்னு நினைக்கதான் தாமசம். நீங்கள் ஒரு கால் நினச்சிங்கன்னா அவருடைய இருகாலும் அவருடைய இரு திருவடியும் தோன்றும்னு அழகாக நம்ம நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பாடியிருக்காரு. இப்போ வாங்க நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை பாடுவோம். பாடல் 190. இருநோய் மலத்தை. பொது பாடல்கள். இந்த இருநோய் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஜோதின்றவங்க மட்டும் 20 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, எங்களால் முடியலம்மான்றாங்க. நான் பெரிய பாடலாக இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? விளக்கம் படித்து பாடுறதுக்கு அதுவே நான் அதுக்கு முன்னெல்லாம் 3 முறை பாடுவேன். ஒரு திருப்புகழை 3 முறையாவது கேட்கணுன்றது சொல்லுவாங்க பெரியவங்க. அது 3 முறையாவது பாடுவேன். சரி, நிறைய நேரம் ஆயிடுதுன்னு தான் இப்போ 2 முறையோட விளக்கத்துக்கு ஒன்று, பாடுறதுக்கு ஒன்றுன்னு பிரித்து எழுதுனதையும் சேர்த்து எழுதுனதையும் பாடுறேன். 20 நிமிஷம் ஆயிடுது அப்படின்றாங்க. ஒரு சிலது தான் 20 நிமிஷம் ஆகும், மீதி எல்லாம் 12-11 நிமிஷம் தான் ஆகும். என்ன பண்ணுறது? இது கூட கேட்கலன்னா அப்புறம் நம்ம எப்படி ஆகுறது? ஒரு ப்ரே பண்ணுறாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் ப்ரே பண்ணுறாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு கையில் வச்சுக்கின்னு பார்க்குறோம். இதை கேட்குறதுக்கு கூட கொஞ்சம் டைமை ஒதுக்கி கேளுங்க. ஓய்வாக இருக்கும்போதாவது கேளுங்க. திருச்சிற்றம்பலம்காக தான் இந்த பதிவே போடுறோம். 20 நிமிஷன்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்காதீங்க. ஏன்னா பாட்டையும் படிக்கணும், சொல் விளக்கத்தையும் பார்க்கணும். நம்ம அதுக்கு மேலே ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசினா தான் எல்லாருக்கும் பிடிக்குது. நான் வெறும் விளக்கம் மட்டும் படிச்சுட்டு நான் போட்டேன்னா நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்றாங்க. இது மாதிரி ஒரு அதில் இருக்கிறதுல ஒரு நல்ல வார்த்தையை 4 வார்த்தையை பேசினா தான் அவங்களுக்கெல்லாம் பிடிக்குது. ஆகையினால இனிமேல் நான் கொஞ்சம் குறைச்சிக்க பார்க்குறேன். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். கமெண்ட் பண்ணுறவங்க நான் சொல்லலையேன்னு வருத்தப்படாதீங்க. நேரம் இருக்கும்போது படிப்பேன், நேரம் இல்லாத போது விட்டுடுவேன். ஏன்னா எல்லாமே நான் ஒருத்தி தான் செய்யணும். வீட்டில் பூஜை வேலை பார்க்கணும், சமைக்கணும், அதுக்கப்புறம் வீடு வேலைங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அதுக்கு மேற்பட்டு நான் வீடியோ போடணும், அதை எடிட் பண்ணணும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். வீடியோ போடுறதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் போகணும். நான் ஏன்னா அவ்வளோ பெரிய வேலைக்காரமாக இல்லை. அதனால் அதையெல்லாம் கேட்டு திருத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆகையினால கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன், படிக்கிறேன், அதுக்கான லைக் கொடுக்குறேன். அது நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோ போடும்போது நேரம் இருக்கும்போது படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. இதுக்கான சந்தம் தனன தன தத்ததன தனன தன தத்ததன தனனா தன தத்ததன தனதானாம். பிரித்து எழுதுன்ற பாடிட்டு அதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்ப்போம். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதா அழைத்தெனது முடிமேலே.
இணைத்தால் அழித்து உனது மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் ஒருவாகென கையிலை இறையோன் அளித்தருளும் ஒளிர் வேத கற்பக நல் இளையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர்பார் துதித்தருள உபதேசி கப்பதமும் உபதேசி கப்பதமும் அருள்வாயே கருநோய் அறுத்தெனது மிடித்தூள் படுத்தி விடு கரிமாமுகக் கடவுள் அடியார்கள் கருதா வகைக்கு வரமருள் ஞான தொப்பை மகிழ் கருணா கடப்ப மலர் அணிவோனே திருமால் அளித்தருளும் ஒரு ஞான பத்தினியை திகழ்மார் புறத்தழுவும் அயில்வேளா சிலை தூள் எழுப்பி கவட அவுனோரை வெட்டி சுரர் சிறை மீள விட்ட புகழ் பெருமாளே. இப்போ நம்ம இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். பிறப்பு இறப்பு என்ற இரு பெரு நோயையும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தையும் பிறப்பு இறப்புன்றத நோயின்ட்டார். அது பிறவி பிணின்ட்டார். பிறப்பு இறப்பு என்ற இரு பெரு நோயையும் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலத்தையும் இந்த மாதிரி நம்ம பிறந்ததையே ஒரு பிணி ஆக்கிட்டாங்க. அந்த பிணியை ஒழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் கிட்ட திருவருள் பெறணும். ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலங்களையும் அறுக்கக்கூடியவன் சிவ தேஜஸ் கொண்டு விரட்டி ஓட்டி என்னை இனிமையாக அழைத்து என் சிரசின் மீது உன் இரு திருவடிகளை சூட்டி உனது மயிலின் மீது என்னையும் இருக்கச் செய்து ஒளி வீசி விளங்கும் வேலினை என் கையில் அளித்து நான் மகிழும்படியாக நாம் இருவரும் வேறாக இன்றி ஒன்றுபடுவோமாக என்று எவ்வளோ ஒரு அருமையாக கேட்ட பாருங்க. அருணகிரிநாதர் முருகப்பெருமான் கிட்ட கேட்டாராம், நான் உன் மயில் மேலே உட்காந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணாரோ, முன்னாடி உட்கார வச்சிங்கன்னு ஓட்டினாராம். அந்த அந்த அழகை இந்த பாடலில் கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. உன் கூட நான் வந்து உட்காந்துக்கணும், எனக்கு இருக்கிற அந்த மும்மலத்தையும் அறுத்து சிவபெருமானுடைய தேஜஸ் கொண்டு விரட்டணுமா, அவருடைய தேஜஸால் விரட்டணுமா. விரட்டிட்டு என்னை இனிமையாக அழைத்து என்னுடைய சிரசில் உன்னுடைய திருவடியை கொடுத்து எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்றார். திருவடி தீட்சை கொடுங்கன்றாரு. நம்ம அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவடி தீட்சை கிடைக்கணும். இருக்க செய்து ஒளி வீசி விளங்கும் வேலினை என் கையில் அளித்து நான் மகிழும்படியாக நான் சந்தோஷப்படணும். உன் கையில் இருக்கிற வேலி என் கையில் இருக்குது முருகா அப்படின்ட்டு. நாம் இருவரும் வேறாக இன்றி ஒன்றுபடுவோமாக. நாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நம்ம சுற்றி வரணும். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கைலாசநாதன் சிவபிரான் பெற்று அருளிய விளங்கும் வேத நாயகன் கற்பக விநாயக மூர்த்திக்கு நல்ல தம்பியே, அந்த விநாயக பெருமானுக்கு நல்ல தம்பியே. நாம் இதை கேட்டதுக்காக முருகர் கோச்சிக்காருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைய நமக்கு ஈக்குவலாக அதுக்கு மேக்கப் பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ணிக்க முடியாத அளவு கூடமும் அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்தை கேட்குற மாதிரி கேட்குற, அம்மா உன் கையில் இருக்கிறத கொடுமா நான் வச்சுக்கிறேன்னு நம்ம என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அன்பாக கேட்குறாரு. இதில் அவர் சந்தோஷம்தான் படுவார். தேவர்களும் பூ உலகில் உள்ளவர்களும் போற்றும்படியாக பிரகாசமான சிறந்த வேத பகுதிகளையும் உபதேச மொழிகளையும் எனக்கு கற்பித்து அருள்வாயாக. அந்த தேவர்கள் இருக்கிறாங்களே கண்டி, தேவர்களாண்ட சிவபெருமான் கிடையாது, நாம் தான் கொடுத்து வச்சவங்க. சிவபெருமான் நம்ம கூடவே இருக்கிறார். ஏன்னா இந்த பூலோகத்தில் மட்டும்தான் சிவபூஜை பண்ண முடியும். தேவர்களே நினச்சாலும் சிவபூஜை பண்ணணும்னா இங்கே வந்து தான் பண்ணணும். அங்கே இருக்கிறாங்க, நல்ல சொகுசு சொர்க்கம் அப்படி இப்படி இந்திரம் அப்படி வாழறாங்கன்றாங்களே கண்டி, சிவபெருமான் அவர் கூட கிடையாது, நம்மளோட தான் இருக்கார். அடியார்களோடு தான் அவர் இருக்கார்.
ஆகையினால் கொடுத்து வச்சது நாம தான் பாருங்கள். தேவர்களும் பூவுலகில் உள்ளவர்களும் போற்றும்படியாக பிரகாசமான சிறந்த வேத பகுதிகளையும் உபதேச மொழிகளையும் எனக்கு கற்பித்து அருள்வாயாக. மீண்டும் கருவில் சேரும் பிறவி நோயை சொன்ன பார்த்தீங்களா, பிறவி நோயின்ற அந்த பிறவி நோயை ஒழித்து எனது தரித்திரத்தையும் தூளாக்கி அழித்துவிடக்கூடிய யானையின் சிறந்த முகத்தை உடைய கடவுள் அடியார்கள் நினைத்திராத வகைக்கு வரங்களை அள்ளி தந்தருளும் ஞானமூர்த்தியாம் தொந்தி கணபதி உன்னிடம் மகிழ்ச்சி அடைகின்ற கருணாமூர்த்தியே, கடப்ப மலர் மாலையை அணிகின்றவனே. முருகப்பெருமானை சொல்கிறாரு. இப்போ விநாயகப் பெருமானை புகழ்ந்து எங்களுக்கு இந்த மாதிரியான பிறவி நோய் இல்லாமல் அருளக்கூடியவன் அப்படின்னு சொல்லி கடப்ப மாலை அணிந்ததை சொல்லும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாண காலம் கடப்ப மலர் அணிகின்றவனே அப்படின்னு சொல்கிறாரு. திருமால் பெற்றருளிய ஒப்பற்ற ஞான பத்தினி ஆகிய வள்ளியை விளங்கும் மார்பில் பொருந்த அணைத்த கூர்வேலனே, கிரௌஞ்ச மலையை தூளாக்கி கபட வஞ்சனை உள்ள அசுரர்களை வெட்டி சாய்த்து தேவர்களை சிறை மீட்ட பெருமையுடைய பெருமாளே. தேவர்களை சிறை மீட்டதுனால யாரெல்லாம் வழக்கு வல்லடி அப்படிலாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த திருப்புகழை பாடினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆகையினால இந்த பாடலை அனைவரும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க. இப்போ வாங்க நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டியனை இனிதாவ அழைத்தனது முடிமேலே இணை தாளளித்துனது மயில் மேலிருத்தியொளி ரியல் வேலளித்த மகிழிருவோரும் ஒரு வாகன கையிலை இறையோனளித்தருளு மொழிர் வேத கற்பக நல்லிலையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர் பார்த்தி தருள உபதேசி கப்பதமும் அருள்வாயே. கருநோயருத்தனது மிடி தூள் படுத்தி விடு கரிமாமுக கடவுளடியார்கள் கருதா வகை குவரம் அருள் ஞான தொப்பை மகிழ் கருணாகடப்ப மலரணிவோனே. திருமாலளித்தருளம் ஒரு ஞான பத்தினியை திகழ் மார்புறத் தழுவு மயில் வேலா சிலை தூளெழுப்பி கவடாவுனோரை வெட்டி சுரர் சிறை மீள விட்ட புகழ் பெருமாளே. இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என இனிதா அழைத்தனது முடிமேலே இணைத்தால் அளித்துனது மயில் மேலிருத்தி ஒளிர்கிய வேல் அளித்து மகிழ்வோரும் ஒரு வாகன கையில இறையோன் அளித்தருளும் ஒளிர் வேத கற்பகனல் இளையோனே. ஒளிர் மாமரை தொகுதி சுரர் பார்த்துதி தருள் உபதேசி கப்பதமும் அருள்வாயே. கருநோய் அறுத்தனது மிடி தூள் படுத்தி விடு கரிமாமுக கடவுளடியார்கள் கருதா வகைக்கு வரமருள் ஞான தொப்பை மகிழ் கருணாகடப்ப மலரணிவோனே. திருமால் அளித்தருளும் ஒரு ஞான பத்தினியை திகழ் மார்புறத்தழுவும் அயில் வேலா சிலை தூளெழுப்பி கவட அவுனோரை வெட்டி சுரர் சிறை மீள விட்ட புகழ் பெருமாளே. சிறை மீள விட்ட புகழ் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. இவ்வளோ நேரம் நம்ம இறைவனுடைய திருவருளை நினச்சிருந்தோம் அப்படின்ட்டு நினைங்க. ஏன்னா இதை பார்க்க கேட்கவே நேரம் இல்லைன்னா பூஜை பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு நேரம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பூஜை வேலை பார்க்கும்போது இதை போட்டு விட்டுட்டு கேட்டுக்கினே இருங்க.
சுவாமி படத்தாண்ட கும்பிட்றதுக்கு வரீங்களா, விளக்கேற்ற போகிறீங்களா, அந்த விளக்கை திருத்திட்டு தான் நம்ம ஏற்றுவோம். அதில் ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா பூஜை வேலையும் ஆகும். நம்ம சொல்கிறதும் காதில் விடும். என்ன பாடுறோம், என்ன கேட்குறோன்றத முருகப்பெருமானுடைய நினப்பில் அங்கே நம்ம வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸு, ஏன்னா அந்த நேரத்தில் கேட்டு நல்லா அதில் கொடுங்க. ஓம் நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.